ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்கிற இந்த 100 நாள் தையல் பயிற்சியில் இன்னைக்கு பார்க்க போகிறது, ஆல்ரெடி ஒரு பேக் பீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஒரு ஃப்ரண்ட் பீஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சொல்லிக் கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன். ஆனால் பயிற்சி எடுக்கிறதுக்கு இன்னும் ஆள் வர காணோம். நீங்கள்லாம் வந்துட்டீங்களா? எல்லா அட்டெண்டன்ஸில் இருக்கீங்களா? ராணி ராணி அது சரி, வழக்கம் போல தான் போல இருக்கு. வந்துட்டியா? எவ்வளோ நேரம்? நான் முன்னாடி, நீ முன்னாடி வரணும் படிக்கிறதுக்கு. சரி சரி ரைட், ஆனது ஆகிட்டு போகுது. சரி, உனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தனே, பண்ணிருக்கியா? எங்க எடு. நீ பண்ணதா? இது நேற்று இங்கே டிராயிங் பண்ணதில்ல, அதை சொல்லு. நீ வீட்டில் டிராயிங் பண்ணதை காமி. என்னை ஏமாற்ற முடியாது, என்னை யாரும் ஏமாற்ற முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்க சொல்லி கொடுத்தது. ரைட், இது நான் கட் பண்ணது. ஓ, வீட்டில் கட் பண்ணது. ஓகே ரைட். இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறது நீ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொண்டு வரணும். உங்களுக்கும் அதே கண்டிஷன் தான், புரியுதா? ரைட். அப்பதான் நீங்க சீரியஸா. யார் இது? அக்கா இல்ல இல்ல, எங்க அக்கா யாரு? என் கூட விளையாடும்ல. அதுக்கு இல்லையா? காணுமா? எப்பா பெரிய தலைவலி. என்னது? எப்ப முதல்ல தொலைக்கணும். காணோம். வந்துச்சா? வரலப்பா இங்க யாரும். இன்னைக்கு தான் கிளாஸ் அமைதியா கொண்டு போறேன்னு நினைச்சேன். பாத்தீங்களா? எங்க அக்காவை காணோம். தம்பி, உங்க அக்காவுக்கும் சேர்த்து நீ தொல்லை கொடுக்காத, சரியா? உன்னையும் சீக்கிரம் காணாம பண்ணிடுறேன். முதல்ல கிளம்பு. போறியா என்ன? எங்க அக்காவை காணோம். போய் பாருங்க. எங்க அக்கா வந்துச்சா? ஆனா ராணி, இத்தனை தொந்தரவுக்குள்ளேயும் நானும் கிளாஸ் எடுத்துறேன், நீயும் படிச்சிடுறிய. உங்களுக்கு அதைத்தான் சொல்றேன். எவ்வளவு தொந்தரவு இருந்தாலும் சரி, அடாடாடா, எவ்வளவு தொந்தரவு இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, தேவையில்லாம சத்தம் இருந்தாலும் சரி, நம்ம படிக்கிறதுல கவனம் ரொம்ப துல்லியமா இருக்கணும். எப்படி? படிக்கிறதுல கவனம் ரொம்ப துல்லியமா இருக்கணும். ஆமா ஆமா. வெரி. ஆட எங்க போச்சு தெரியல. முதல்ல கேட்டை சாத்தணும் ராணி. இதுவே பெரிய தொல்லை. சரி, இப்ப இன்னைக்கு ஸ்லீவை பெட்ட போறேன். இது யாரு? ஏய், முதல்ல கண்ணாடி கலட்டு. கலட்டுமா கண்ணாடி? கண்ணாடி கலட்டு இல்ல உடைக்கவா? கண்ணாடி கலட்டுனா அழுதுடுவேன். ஐயோ, இது வந்து பெரிய தலைவலியா இருக்கு. போமா. அண்ணன் இல்ல, இது அக்கா, அவன் தம்பி. தம்பியா? ஆமா, பாத்தேம்மா. இந்த இருக்கேன் பாரு. இப்பதாம்மா ஓடி போயிட்டியா? போறியா என்ன? இங்க வேலை நடந்துட்டு நைட்டு கிடக்குறா. போறியா இல்லையா? கண்ணாடி ஒண்ணு போட்டு அண்ணனை காணும், தம்பியை காணும். இங்க அண்ணனும் நான் தான், தங்கச்சி நான் தான். வைக்கிறே இல்லையா? போங்க. தொட்ட போமா, அங்கிட்டு போய் சொல்லுமா. ஏமா தொந்தரவு பண்ணாதமா, இங்க கிளாஸ் நடக்குது, உசுர வாங்காத. போறியா இல்லையா? எனக்கு தெரியாதுமா. எவ்வளவு இடைஞ்சல். சரிண்ணே, இன்னைக்கு ஸ்லீவ் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ரைட்டா? அண்ணனை காணும் தங்கச்சி, தங்கச்சியை காணும் அண்ணன். அண்ணன் இங்க இருக்க, தங்கச்சி இங்க இருக்கு. அப்புறம் அது யாரு? என்ன தெரியல. அது சரி. சரி அமைதியா. சரி, இப்ப ஸ்லீவ் சொல்லி கொடுத்துருமா? ஸ்லீவ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி. சரி ராணி, இப்ப ஸ்லீவ் வெட்ட போறோம். ரைட்டா? ஆமா. ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்லயே சொல்லி கொடுத்துருக்கேன். சார்ட்டை ஃபர்ஸ்ட் இது ரெண்டா மடிச்சுக்கணும். துணி இது மாதிரி தான் மடிக்கணும். ஃபோல்டிங் நம்ம பக்கமும், ஓப்பன் ஆப்போசிட்டும். அது உனக்கு துணி வெட்டும் போது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லித்தரேன். இது வந்து பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் இது ஒரு தெளிவா ஒரு விளக்கம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மெட்டீரியல் சொல்லும் போது அளவு எடுத்து அந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் சொல்லி கொடுப்பேன். இது சும்மா ஃபர்ஸ்ட் ஓரலா தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ரைட்டா? சரி ரைட். ரைட். ஃபர்ஸ்ட் இதை ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஆமா. இதை மடிச்சு எம்மிங் பண்றதுக்கு, அதாவது மடிச்சு எம்மிங் பண்ணுவோம்ல, அதுக்கு ஒரு 1.5 இன்ச். 1.5 இன்ச் போதுமா? 1.5 இன்ச் போதும். 1/2 இன்ச் மடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு அந்த எம்மிங் பண்ணி மடிக்கிறதுக்கு. கையோட உயரம் வந்து நம்ம ஒரு 7 இன்ச் வைக்கலாம். 7 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். இதோட விளக்கம்லாம் நாள்பட நான் சொல்லிட்டே வருவேன். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் என்ன அளவுங்கிறத நான் சொல்லுவேன். இது கை உயரம் 7 இன்ச். இதுல ஒரு ரெடி அளவு. இப்ப தையலுக்கும் விடணுமா? ஆமா, இப்ப தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்.
நீ எவ்வளோக்குள்ள சத்தமா கேட்குறியோ அத்தனை பேருக்கும் கேட்கும். நான் சத்தமா தான் கேக்குறேன். சரி, கேட்டுச்சுன்னா சரி எல்லாருக்கும். ம். ரைட். 7 இன்ச்சு உயரம், ஆமா 1/2 இன்ச்சு தையலுக்கு. ஆமா. ஏன்னா நீ கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் அந்த கிளாஸ் படிக்க போற ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரியக்கூடிய கேள்வியில இருக்கும். அதனால நீ என்ன மாதிரி கேள்வி வேணாலும் கேட்டுட்டே இரு. ம். ஒன்னொன்னா கேளு, புரியுற மாதிரி மெதுவா ஒன்னொன்னா நல்லா சத்தமா கேட்டேன்னா அவங்களுக்கும் நல்ல கிளாஸ் புரியும். சரிங்க. சரி, இப்போ இதை பாக்ஸ் போட்டு நான் எடுக்கிறேன். ஆ. ரைட்டா? ம். சிசர் எடுத்துக்கொடு. பேப்பர் வெட்டும் போது டம்மியான சிசர் தான் யூஸ் பண்ணணும். ஆ. ரைட்டா? சரி. மெட்டீரியல் யூஸ் பண்ற வெட்டாது. ஆமா அதை யூஸ் பண்ணக்கூடாது. டம்மியான ஒரு சிசர் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ம். இப்போ இதை ஃபர்ஸ்ட் நான் பாக்ஸ் எடுக்கிறேன். சரிங்க. கை மட்டும் ம். எப்பயுமே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டு அப்புறமாட்டி சைஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கும். சரி, இப்போ வந்து கை திரும்பவும் சொல்றேன். ம். 1.5 இன்ச்சு மடிச்சு எம்மிங் மடிச்சு பண்றதுக்காக பண்றதுக்கு 7 இன்ச்சு உயரம். கையோட உயரம் 7 ம். பிளஸ் 1/2 இன்ச்சு 1/2 தையல். இன்ச்சு தையலுக்கு. சரியா? அது லைன் போட்டுட்டோம். சென்டர்ல ஃபர்ஸ்ட் ஒரு அர்க்காத் பண்ணிக்கணும். ம். அளவு மாறிடாம இருக்கிறதுக்கா? ஆமா, அந்த சென்டர் மாறாம இருக்கிறது. ம். ரைட்டா? இப்ப கை சுற்றலை வல்வருக்கு அப்ராக்சிமேட்டா நம்ம யாரும் நான் அளவு சொல்லல. ஆமா. உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் போட்டு தான் சொல்லி கொடுக்குறேன். ம். இந்த பேட்டர்ன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், ம். அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் நான் எப்படி கட்டிங் போடணும் அப்படிங்கிறத ப்ராப்பரா சொல்லி கொடுப்பேன். சரிங்க. இப்போ இந்த ஒரு கை எப்படி வெட்டுறோம்னா ம். கையோட நீளம் உயரம் ம். சுற்றளவு பார்த்தீங்கன்னா ம். 12 இன்ச் 12 இன்ச்சு. சரி, இப்போ கை சுற்றளவு 12னா 12ல பாதி 6. 6 இன்ச்சு. எப்படி 12ல பாதி 6. 6. இது கை சுற்றளவு. ம். சரியா? ம். அதே மாதிரி இப்போ ஆம்கோலோட அளவு நம்ம எடுக்கிறது இல்ல. ஆமா. அப்படி என்ன பண்ணணும்னா அந்த கை சுற்றளவு எவ்வளவு இருக்கோ அந்த 6 இன்ச், அந்த 12ல 6 இங்க மார்க் பண்ணிட்டு ம். அதுல இருந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். ஆ, சரிங்க. எதுக்காகனா அந்த ஆம்கோல் சுற்றளவு அதிகப்படும்ல, அதனால 1.5 இன்ச் அதிகமா வைக்கணும். ம். அதிகமா வச்சுட்டு கரெக்டா இதுல இருந்து டேன் பண்ணி 3 இன்ச் மைனஸ் பண்ணணும். அந்த தையலையும் சேர்த்து தையலையும் சேர்த்து 3 இன்ச்சு. இந்த தையலையும் சேர்த்து 3 இன்ச் 3 மார்க் இன்ச்சு. பண்ணணும். ஆ. இன்னைக்கு நான் மார்க் பண்றேன், நாளைக்கு என் கண்ணு முன்னாடி நீ மார்க் ஆ, பண்ணணும். சரிங்க. சரியா? ம். இப்போ 3 இன்ச் மைனஸ் பண்ணிருக்கேன். சப்போஸ் இந்த கை 7 இன்ச்சோட நீளமா இருந்துச்சுன்னா 3 இன்ச் மைனஸ் பண்ணணும். ம். சரி. 7 இன்ச்சுக்கு உட்பட்டு இருந்தா 3 இன்ச் மைனஸ் போதும். ம். 7 தாண்டிருச்சு, இப்போ 7 8 9 ம். 11 16 22 இருந்துச்சுன்னா அது 3 ஆக்கிக்கணும். 3. ம். இப்போ இந்த மார்க்கையும் இந்த கை சுற்றளவு மார்க்கையும் ரெண்டையும் ஒண்ணா கனெக்ட் பண்றேன். சரிங்க. இந்த இருக்குல்ல, இது ரெடி அளவு. ம். ரெடி அளவு. ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோமா? ம். இப்போ தையலுக்கு இதுலயும் தையலுக்கு விட்டுறணும். தையலுக்கு கம்பல்சரி விடணும். 1.5 இன்ச்சு. ஆமா, ம். 1.5 இன்ச் விட்டுட்டு ம். இந்த இருக்குல்ல, இது தையலுக்காக எக்ஸ்ட்ரா விடுறது. ம். மார்க் பண்ணிட்டோமா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்லீவ் சென்டர் அர்க்காத் பண்ணியிருக்கோம்ல, ஆமா. இந்த இடத்துல ஒரு 2 இன்ச்சு நம்ம எதுவுமே டச் பண்ணக்கூடாது. 2 இன்ச்சுக்கா? டச் பண்ணவே கூடாது. ம். டச் பண்ணாம இருந்துட்டு இந்த 2 இன்ச் மார்க் வச்சிருக்கோம்ல, ஆமா. இதுல இருந்து இப்போ நான் மார்க் பண்றேன், அதுக்கப்புறம் நீ பண்ணணும். ஆ. இந்த அழகா மைல்டா எஸ் மாதிரி போட்டுட்டு வந்து ம். இப்படி வரணும். நிறைய பேர் இப்படி போயிடுவாங்கல்ல, அப்படி போயிட்டோம்னா கை சிக்கிக்கிறது, தூக்க முடியாது. ஆ. அதனால இந்த மேல பிளேட் வந்து இப்படி வரணும். மேல வரணும். ம். ரைட்டா? ம். இவ்வளவுதான். இதை நீ தனியா பண்ணி காமிக்கணும். சரிங்க. ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணணும், ஆ. அப்புறமாட்டி என் கண்ணு முன்னாடி நீயா பண்ணணும். ம். சரிங்க. ரைட். ஸ்லீவ் புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்லீவை நான் வெட்டுறேன். ம். உள்ள குடஞ்சி எடுக்கணும்ல, ஆ. இதை வெட்டுனதுக்கு அப்புறம் சொல்றேன். சரிங்க. அழகா அந்த ஷேப் இருக்குல்ல, எடுத்துட்டோமா? ம். இப்போ இந்த இருக்குல்ல, இந்த மார்க்ல இருந்து இந்த ரெடியலவுல இருந்து ம். 1/4 இன்ச்சில் ஆரம்பிச்சுட்டு ம். அப்புறம் அப்படியே 1/2 இன்ச்சு கொண்டு வரணும். ம். அதுக்கப்புறம் திருப்பி 1/4 இன்ச்சில் கொண்டு வந்து இந்த மார்க் பண்ண இடத்துல முடிச்சுங்க. அப்படியே சத்தமா நீ கேளு. அதாவது நீ வந்து ஒருத்தரோட கேள்வி இல்லை, அங்க பாக்குற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சகோதரிகளோட கேள்வி. அதை நீ சத்தமா இந்த கேட்டிருந்தா மார்க்ல ஆரம்பிச்சு இந்த மார்க்ல முடிச்சிடணும். முடிக்கணும். அது 1/4 இன்ச்சில் ஆரம்பிச்சு சென்டர்ல 1/2 இன்ச்சு வந்து திருப்பி 1/4 இன்ச் 1/4 வந்து இதோட இன்ச்சுல இணைச்சிடணும். முடிச்சிடணும். அவ்வளவுதான். ரைட். ஓகேவா? மைல்டா எஸ் மாதிரி இருக்கும். இந்த போடுறேன்னா ம். நானும் இது ஓகேவா? மாதிரி போட்டுருவேன்ல. இதே மாதிரி தான் நீயும் போடணும். ம். இப்போ இதை எடுத்துட்டு இதா இருக்குல்ல,
இதோட நிப்பாட்டிக்கணும். நிப்பாட்டு. இந்த இருக்குல்ல எஸ் மாதிரி இப்படிதான் எடுக்கணும். சரிங்க. புரிஞ்சா? புரியுது. இந்த இடத்துல எந்த தொப்பலும் இருக்கக்கூடாது. அழகா அந்த ஷேப் வளைவா இருக்கணும். ஸ்லீவோட அளவு இப்படித்தான். இந்த பாயிண்ட் shape வராம இருக்கா? இருக்கணுமா? இதே மாதிரி ம். நீ திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொண்டுட்டு வரணும். நாளைக்கு ஹோம் ஒர்க் அதுதான். அதான் உனக்கு ஹோம்ஒர்க். உனக்கு மட்டும் கிடையாது, பார்க்குற அவங்களுக்கு சேர்த்து தான். சரிங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்க. பார்த்துட்டு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா நீ போட்டிருக்கங்கிறது நான் செக் பண்ணுவேன். சரியா? ஓகே. பண்ணி திரும்ப இருக்கு நீ ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க் அன்னன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எங்க அக்கா கிடைச்சிருச்சு. எந்த அக்கா கிடைச்சிச்சு? பாத்துட்டேன். அடடா, ராமா அக்கா பாத்துட்டேன். இங்கிட்டு வாயா. எங்க இங்கிட்டு அக்கா வாமா. கிடைச்சிருச்சு. முன்னாடி வா. அக்கா பேசாம. கிடைச்சிருச்சு. அக்கா கிடைச்சிச்சுல? வீட்டுக்கு போங்க. கிடைச்சிச்சுல? அது எதுக்கு இங்க வந்து சொல்றீங்க? இல்ல சொல்லணும்ல. எப்பா நாங்க அக்கா கிளாஸ் இங்க பாரு. நடத்திக்கிறோம்ப்பா. கூட்டிட்டு போங்கப்பா. உங்களை இடத்த எங்க காலி அக்கா கிடைச்சிருச்சு. கிடைச்சாச்சு இல்லப்பா. இடத்த காலி பண்ணு முதல்ல. போங்க வீட்டுக்கு போங்க. இங்கே இருக்கும். உங்க கூடயே இருக்கும். இரு வரேன். உங்க 2 பேரும் கண்ணு ஆபரேஷன் பண்ணியாச்சு. இல்ல இல்ல. என்ன நான் தானே பண்ணி வச்சேன். நல்லா இருக்கு. அது தெரியுது. இப்ப ஆபரேஷன் பண்ணாங்க கண்ணே தெரியுது. இடத்த காலி பண்ணுங்க முதல்ல. இங்கே இருக்கும். இங்க இருக்க கூடாதுப்பா. இங்க கிளாஸ் நடக்குது. நாங்க இங்கதான் இருப்போம். இங்க இருக்க கூடாதுப்பா. இங்க கிளாஸ் எதுக்கு? நடக்குதுப்பா. நாங்களும் படிக்கிறோம். இது டெய்லரிங் கிளாஸ். படிக்கிறோம். எந்த கிளாஸ் நாங்க டெய்லரிங் கிளாஸ் படிக்க போறீங்களா? படிக்கிறோம். சரி ராணி, இவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். இப்போதான் கண்ணு ஆபரேஷன் பண்ணிருக்கு. ஜாலி ஜாலி. 60 நாளைக்கு பேசாம ரெஸ்ட் எடுத்துட்டு இல்ல இல்ல. 60 நாள் கழிச்சு வாங்க. அது நான் ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இங்க இருக்கு. சரி டேபிள். இப்ப அது என்ன தெரியுதா? தெரியுதா? நீங்க நிக்கிறீங்க சார். தெரியுதா? இப்ப தெரியுதா? என்ன அது? இடத்த காலி பண்ணுவோம்ல. கிளம்புமால. வாக்கா போவோம். தம்பி சாப்பிடுவோம். மணி ஆயிடுச்சு. பசி எடுத்துருச்சு. வாக்கா. கிளம்புமா முதல்ல. போய் சாப்பிடுங்க போய். சரி பண்ணிட்டு வாங்க. கண்ணை அக்கா நான் தானே கிடைச்சிருச்சு. சரி பண்ணிருக்கேன். ஏய். ஆமா 2 பேருக்கு ஆபரேஷன் பண்ணி இந்த கண்ணாடி போட்டு விட்டாங்க. அதுக்குள்ள வந்துட்டாங்க. அது அக்காவை தேடி தம்பி ஒரு பக்கம் காலையே, இவனை தேடி அது ஒரு பக்கம் காலையா இருந்திருக்காங்க. 2 ஒன்று சேர்ந்துருச்சு போல இருக்கு. இங்க வந்து தலைவலி. நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டுமே. சரி ரைட். சரி இதே மாதிரி நீ கம்ப்ளீட் பண்ணி இந்த காமிக்கணும். சரிங்க. நீ திரும்ப நீயா டிராயிங் பண்ணணும். நான் பார்ப்பேன். உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஓகேயா? சரி இன்னைக்கு ஸ்லீவ் வெட்டி முடிச்சிட்டோம். சரிங்க. ஆல்ரெடி நீ ஃப்ரண்ட்டும் பேக்கும் வெட்டியிருக்கல, அது மாதிரி இதையும் சேர்த்து அதில் வச்சுக்கோ. சரிங்க. கட்டிங் மட்டும் என்கிட்ட காமி. ரைட். இன்னைக்கு கிளாஸ்ல ரொம்ப ஈஸியா, அதாவது 0ல இருந்து இருக்கிறவங்களுக்கு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சும்மா ஒரு பேட்டர்ன் போட்டு காமிச்சிட்டு இருக்கிறேன். ரைட்டா? இது வந்து இந்த பேட்டர்ன் போட்டு காமிக்கிற ரீசன் என்னன்னா, ஒரு ப்ளவுஸோட கட்டிங் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது அடிப்படையில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் அடிப்படையாக படிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு மிஷினில் எப்படி நூல் கோர்க்கிறது, ஒரு சின்ன ஓரத்தையில் இடத்துல எப்படி போடுறது, ஒருத்தவங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, அந்த தையல் எப்படி சரி பண்ணுறது, தையல் எவ்வளோ ஒரு இன்ச்சுக்கு எத்தனை ஸ்டிச்சிங் இருந்துச்சுன்னா அது கரெக்டான தையல் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையிலிருந்து சின்ன சின்ன விளக்கங்கள் பூரா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதற்கப்புறம் தான் நீங்கள் ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி தச்சு போட்டு பார்க்குறதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ரைட்டா? இப்போ உங்களுக்கு போட்ட கட்டிங்கோட ரீசன் என்னென்னா, ஒரு ப்ளவுஸ் இப்படி தான் கட்டிங் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பாலிக்காக ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக. என்ன ராணி? உனக்கும் அப்படி தான். மிஷினை பற்றின முழு விளக்கத்தோட சின்ன சின்ன ரிப்பேர் மெயின் முக்கியம். அதுதான். ஏன்னா பேசிக் தெரியாதவங்க அடிக்கடி மிஷினை ரிப்பேர் பண்ணிடுவீங்க. அதை ரிப்பேர் பார்க்க தெரியாமல் கஷ்டப்படுவீங்க. அதனால் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து அதை எப்படி நம்மளே சரி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணுங்கள். எல்லா கிளாஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு பெரிய பயன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தெளிவாக இருக்கும். ரைட்டா? அடுத்த நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அண்ணன் டெய்லர் ப்ரோ. உங்கள் அன்பு அண்ணி. நன்றி, வணக்கம்.